சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வங்கிக் கணக்குக்கு அரசு அனுப்பிய அவசர கடிதம். ரூபாய் 1000 ஆனது பெற தரமான வாய்ப்பு. அத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வரும் டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இந்த விரிவாக்கத்தை முன்னிட்டு வங்கிகளுக்கு முக்கியமான கடிதம் ஒன்றை தமிழக அரசு அனுப்பியுள்ளது. அதன்படி ரூபாய் 1000 ஆனது வழங்க தேர்வு செய்யப்பட்ட வங்கி கணக்குகளை ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்குகளாக மாற்ற உத்தரவிடப்பட்டு உள்ளது. இதில் மினிமம் பேலன்ஸ் என்று ரூபாய் 1000 ஆனது எடுத்துக்கொள்ள கூடாது என்பதால், அதை தடுப்பதற்காக கணக்குகளை ஜீரோ பேலன்ஸ் கணக்காக மாற்ற உத்தரவிடப்பட்டு உள்ளது. ஏற்கனவே உள்ள பயனாளிகளுக்கு ரூபாய் 1000 ஆனது வழங்க அவர்களின் கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளாக மாற்றப்பட்டு விட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் பட்டியலை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு தயாராகி இருக்கிறது. புதிதாக பெறப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் விரைவில் இறுதி லிஸ்ட் வெளியிடப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகையால் நவம்பர் 15ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் கிட்டத்தட்ட 28 லட்சம் புதிய பயனாளிகள் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. புதிய விண்ணப்பங்களை பதிவு செய்யவும் தேவையான ஆவணங்களை கொடுக்கவும் இந்த முகாம்கள் பெண்களுக்கு உதவியுள்ளது. பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணிகளை அரசு தொடங்கியுள்ளது. விரிவாக்கப்பட்ட பயனாளிகள் பட்டியல் பொறுத்தவரை டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த சரிபார்ப்பு பணியில் வருமான விவரங்கள், முகவரி சான்றுகள் மற்றும் தகுதி அளவுகோல்கள் ஆகியவை கவனமாக ஆய்வு செய்யப்படும். புதிய பட்டியல் அறிவிக்கப்பட்டவுடன் டிசம்பர் 13 முதல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு மாத உதவித்தொகையானது ரூபாய் 1000 கிடைக்கும். இந்த நடவடிக்கை ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு, குறிப்பாக கிராமப்புற மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு நிதி சுமையை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டமானது ஏற்கனவே மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான பெண்களை சென்றடைந்துள்ளது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆரம்ப கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறிய அல்லது காலக்கெடுவை இழந்த அதிகமான பெண்களை சென்றடைய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஆகையால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான புதிய விண்ணப்பங்கள் அல்லது மேல்முறையீடுகள் எதுவும் ஏற்கப்படாது என தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளது. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் முடிந்துவிட்டதால் புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளது. கடந்த மாதமே மகளிர் உரிமை தொகை பதிவுக்கான கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் சிறந்த முகாம்களின் விண்ணப்பிக்க தவறிய பெண்கள் சிலர் புதிதாக விண்ணப்பம் செய்ய முயல்வதால் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இத்திட்டத்தின் தகுதி விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் பற்றி பெண்களுக்கு வழிகாட்ட தமிழக அரசு மாநிலம் முழுவதும் 10,000 உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை ஏற்பாடு செய்திருந்தது. பல வாரங்களாக நடைபெற்ற இம்முகாம்களுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்த நிலையில் காலக்கெடுவுக்குள் 28 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள்
விண்ணப்பித்துள்ளன. விண்ணப்ப செயல்முறை முழுமையாக முடிந்துவிட்டால் முடிந்துவிட்டதால் புதிய அல்லது தாமதமான விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது என்று தகவல் வெளியாகி உள்ளது. மாவட்ட அலுவலகங்கள் வழியாக செய்யப்படும் மேல்முறையீடுகள் எதற்கும் தற்போது இடமில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இத்திட்டமானது தொடர்பான மனுக்கள் வாராந்திர குறைதீர் முகாம்களிலும் ஏற்கப்படாது என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெளிவுபடுத்தி உள்ளது. ஆகையால் விண்ணப்ப சரிபார்ப்பு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மாதாந்திர ரூ. 1000 முதல் தவணை டிசம்பர் 15 முதல் வழங்கப்படும். காலக்கெடுவுக்குள் விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே பயனாளிகள் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்பதை பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள அரசு வலியுறுத்தி உள்ளது. ஆகையால் குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மாநிலத்தின் முக்கிய நலத்திட்டமாகும். ஏராளமான விண்ணப்பங்கள் பொதுமக்களின் பெரும் ஆர்வத்தை காட்டினாலும் இதற்கான முகாம்களை மீண்டும் திறக்க முடியாது என அதிகாரிகள் வட்டாரம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. பெறப்பட்ட விண்ணப்பங்களில் இருந்து மட்டுமே பயனாளிகள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாவது தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு கிடைத்த ஒரு ஜாக்பாட். அரசின் சூப்பரான சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. அதாவது கடன் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு கிடுக்குப்பிடி கட்டுப்பாடு ஒன்றை விதித்துள்ளது. கடன் வழங்கும் நிறுவனங்கள் 4 லட்ச ரூபாய் வரையிலான கடன்களுக்கு மக்களிடம் இருந்து எந்த பிணையும் பெறக்கூடாது என தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 10 லட்சம் வரையிலான கடன்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களிடம் இருந்தும் பிணை பெற கூடாது என்றும் அரசிதழில் வெளியிடப்பட்டு உள்ளது. அந்த வகையில் கடன் வழங்கும் நிறுவனங்கள் நடவடிக்கைகள் தடுப்பு சட்ட விதிகள் உருவாக்கம் செய்யப்பட்டு உள்ளது. இந்த புதிய சட்டமானது தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிடப்பட்டு உள்ளது. புதிய சட்டத்தின்படி 4 லட்சம் வரை கடன்களுக்கு பொதுமக்களிடம் இருந்து 10 லட்சம் வரை கடன்களுக்கு மகளிர் சுய குழுக்களிடம் இருந்து பிணையம் எதுவும் பெறக்கூடாது. அதேபோல் சிறு கடன்களை வழங்கும் நிறுவனங்கள் அச்சுறுத்தும் வகையில் வசூல் செய்வதை தடுக்கும் நோக்கில் தமிழக அரசு தமிழ்நாடு பணம் வழங்கும் நிறுவனங்கள் கட்டாய நடவடிக்கைகளை தடுத்தல் சட்டம் 2025 என்பதை அறிவுறுத்தியுள்ளது. இது கடன் வசூல் நடைமுறைகளில் ஒழுக்கத்தையும் வெளிப்படைத்தன்மையையும் கொண்டு வரும் ஒரு முக்கிய சட்டமாகும். இச்சட்டமானது கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது. சிறு நிதி நிறுவனங்கள் மற்றும் இதர கடன் வழங்கும் முகமைகளால் ஏற்படும் கட்டாய வசூலில் இருந்து விவசாயிகள், பெண்கள், சுய உதவி குழுக்கள் போன்ற நலிந்த மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினரை பாதுகாப்பதே சட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இந்த டிஜிட்டல் கடன் தளங்கள் உட்பட தமிழகத்தில் செயல்படும் அனைத்து பணம் வழங்கும் நிறுவனங்களுக்கும் அச்சட்டமானது பொருந்தும். எனினும் இந்திய ரிசர்வ் வங்கியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வங்கிகள், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்கள் இதன் வரம்பிலிருந்து தற்காலிகமாக விலக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சிறு கடன் என்பது ஆண்டுக்கு 3 லட்சம் வரையிலான குடும்ப வருமானம் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் கடன் ஆகும். இதில் குடும்பம் என்பது கணவன், மனைவி மற்றும் அவர்களின்
திருமணமாகாத மகன் மற்றும் மகள் அடங்கிய தனி குடும்ப அலகு. கடன் வாங்கியவர் என்பது தனிநபர் அல்லது நபர்களின் குழு அல்லது ஒரு சுய உதவிக்குழு அல்லது கூட்டு பொறுப்பு குழுவாக இருக்கலாம் என வரையறுக்கிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.